வானொலி பதிப்பகம் மற்றும் கவியரசு கண்ணதாசன் தமிழ்ச்சங்கம் இணைந்து வழங்கும் முனைவர் சோமவல்லியப்பன் அவர்கள் எழுதிய நான் பேச நினைப்பதெல்லாம் நூல் வெளியீட்டிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் முதலில் வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சி இரண்டாவது பாடியில் நடைபெற வேண்டியது கடைசி நிமிஷம் மாறுதலுக்கு உட்பட்டு கீழே நடந்தது. கீழே நடக்கிறது இந்த அரங்கத்தில் நடக்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எனக்கு ஒரு வாரமாக சோமவல்லியப்பன் தொடர்ந்து செய்தி போட்டுக்கிட்டே இருக்காரு. என்ன பண்ணா இன்னைக்கு தேதி போட்டு இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு நடக்கும் அப்படின்னு ஒரு செய்தி. சரின்ட்டு நான் ஒரு கட்ட விரல் மட்டும் போட்டு அனுப்புவேன். அனுப்பிச்சுன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு 5 to 5:10 வரவேற்புரை, 5:10 to 5:15 பொன்னாடை பொறுத்துதல், 5:15 5:20 அப்படி நேர வாரியா போட்டு எனக்கு தெரிஞ்ச ஹைகோர்ட்டில் ராக்கெட் ஒரு ஆள் மட்டும் தான் அவ்வளோ கரெக்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி போட்டோம். அடுத்த நாள் இல்லை நேரம் மாற்றப்பட்டது, மாலை 5 மணி அல்ல 6 மணி அப்படின்னு அடுத்த செய்தி. 6 மணிக்கு இப்ப 5 to 5:10 தானே வரவேற்புரை இருந்துச்சு. அதனால அடுத்த மறுபடியும் 6 to 6:10 வரவேற்புரை அப்படின்னு நான் போட்டு இப்படி மாறி மாறி நேரத்தை குறிப்பிட்டு இருந்தாரு. நான் நினைச்சேன் இவர் மேனேஜ்மெண்ட் படிச்சாங்க டைம் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப கடுமையா படிச்சிருப்பாரு போல இருக்கு. லேட் ஆகிட்டா போனோம்னா காரைக்குடி கம்மன் கழகத்துல சாகனேசன் மாதிரி மணி அடிச்சு நிகழ்ச்சியை தொடங்கிட்டாரு. நம்ம லேட்டா போய் வெளியே ஸ்டாண்ட் அவுட் சைட் நீல் டவுன் டைம் என்ன செய்யுது அப்படின்ட்டு ரொம்ப பதட்டத்தில் 5:59 உள்ள செய்யணும். வந்ததுக்கு பிறகு தெரிஞ்சு அப்படிலாம் கிடையாது, எல்லாம் காப்பி குடிச்சா இருக்காங்க அப்படின்னு ஆரம்பிச்சிட போறதில்ல நேரத்துக்குன்னு. இந்த அரங்கத்தில் எவரை விடவும் குறைவாக கண்ணதாசனை அறிந்தவன் நான். கண்ணதாசனுடைய திரை இசை பாடல்களை கேட்கும் வயது வரும் பொழுது கண்ணதாசன் மறைந்து விட்டார். எனக்கு கண்ணதாசன் அப்படிங்கிறது யாருன்னா முதல்ல ரஜினிகாந்துக்கு பாட்டு எழுதுன கண்ணதாசன் தான். மை நேம் இஸ் பில்லா, வாழ்க்கை எல்லாம், நானும் பார்க்காத ஆள் இல்லை போகாத ஊர்ல ஐயாங்கிறதா எனக்கு முதல்ல. ரஜினிகாந்த் என்ன குணநலத்தோடு இருந்தாரோ அந்த குணநலத்தை அப்படியே திரையில் எழுதுன ஒருத்தர். அப்புறம் அது கண்ணதாசனா தெரியாது, நான் ரஜினிகாந்த் எழுதி பாடுறாருன்னு நினைச்சுக்குவோம். அப்படியே அவர் கேரக்டருக்கே இருக்கு. அப்புறம் பின்னாளில் தெரிய வரும் பொழுது நமக்கு பழசு எப்போதும் இருக்காது. அன்னைக்கு எது கரண்ட் ட்ரெண்டோ அதுதான் இருக்கும். அன்னைக்கு எழுதும் அந்த வைரமுத்தன் ஈர்த்தாரு, அதுதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப என் தந்தை என்னிடம் ஒரு பொழுதும் கண்ணதாசன் எத்தனை சிறந்த கவிஞர் தெரியுமான்னு என்கிட்ட சொன்னதே கிடையாது. நீங்க வீடுகளில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு தாத்தா இருப்பாரு, அதுக்கப்புறம் மகன் 50 வயசுல இருப்பான், மகனுக்கு மகன் ஒருத்தன் இருப்பான் 20 வயசுல, மகன் கல்யாணம் ஆகி பேரம்பேத்தி வந்துடும். அந்த பேரம்பேத்தி வயசு ஒரு 6-7 இருக்கும். அந்த பேரம்பேத்தி தான் அந்த 70 வயது தாத்தாவை அந்த வீட்டில் ஒருமையில் அழைக்கிற ஒரே ஒரு ஆளா இருக்கும். நீ நான் சொன்னா கேட்கவே மாட்டியா அப்படின்னு அந்த வயதான தாத்தாவை சொல்வது அந்த பேத்தியா தான் இருக்கும். அதை கேட்டு அந்த பெண்ணின் தாய் கோவப்படுவா. அந்த பெண்ணின் அந்த குழந்தையின் தாத்தா இருக்கிற 50 வயசுல அவர் கோவப்படுவார். ஆனா அந்த 70 வயசுக்குரிய தாத்தா யார் உரிமையில் அழைக்கப்பட்டாரோ அவர் கோவப்படவே மாட்டாரு. ஏன்னா அந்த தாத்தாவுக்கு நல்லா தெரியும், இந்த மாதிரி பேசின உன் தாத்தா, இந்த மாதிரி பேசின உன் அப்பன் எல்லாரும் கடைசியில் இணையத்தான் வந்திருக்காங்க, நான் என்ன உணர்ந்தேன்னு ஓதுவதற்கு இன்னொரு 60 வருஷம் ஆகும், அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சும்மா இருப்பாரு. அதை போல கண்ணதாசனை உணர்ந்து கொள்ள வயது வந்தா தெரியும் நினைச்சு என் தந்தை ஒரு பொழுதும் என்கிட்ட கண்ணதாசனோட சிறந்த கவிதையும் சொன்னதே இல்லை. அந்த இடத்துக்கு இன்னைக்கு நான் நினைக்கிறேன் இல்லையா? எப்படி நான் வளரும் பொழுது என்னப்பா இளையராஜா சேமிக்கிறாரு ஒண்ணுமே புரியல, என்ன செய்தா அப்படின்னு கேட்டுதான் வளர்ந்துருக்கேன். இளையராஜா உருகி அழுகுறாங்க, இந்த இளையராஜா தான் புரியல நாயடா, இந்த இளையராஜா சத்தமா இருக்கு நாயடா நான் நினைச்சுக்கிறேன். அப்ப வயதானதுக்கான அடையாளம் என்ன? எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம் இருக்குல்ல. ஒருத்தர் வயசாகிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒருத்தர் பேச்சுல அப்படின்னா 2 விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு வர்ற பாட்டெல்லாம் ஒண்ணுமே புரியலப்பான்னு சொன்னா வயசு 50+ அர்த்தம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற 15 வயசு பேர் நல்லா தான் புரியுது. அவன் சாய் அப்படிங்கிறோட வாழ்ந்துகிட்டு தான் இருக்கான் அவனுக்கு. இது 50 வயசு ஆகுது. 2வது இன்னமும் வயதானவன் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்ப இருக்க நடிகர்கள்லாம் ஒண்ணும் வித்தியாசமே தெரியல, ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொன்னா வயசு இளையவன் அர்த்தம். கையாடுள்ளவருக்கும் கீர்த்தி சுரேஷுக்கு இவனுக்கு நல்ல வித்தியாசம் தெரியுது. இது நான் ரொம்ப நாளா 2-3 தலைமுறையா கேட்டுட்டேன் இதை. ஆனா அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கும் என்னைக்கும் எப்பொழுதும் ஒரு கவிஞன் தமிழ் சினிமாவில் தமிழ் உலகில் கொண்டாடப்பட்டு கொண்டே இருக்கிறதுனா ஒரே ஒரு கண்ணதாசன் மட்டுமே கொண்டாடப்படுகிறது. ஏன்பா அப்படி கண்ணதாசன் கொண்டாடப்படுறாரு?
பாடுறதுக்கு இணைய எழுதின ஆள் இல்லையா? இருந்திருக்கேன். தனக்கு இணையாக தன் பாடலோ என்று கண்ணதாசனே மயங்கி வாலியை கூட பாராட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் தெரிய உதவியாளர் சொல்றாரு, இல்ல இது நம்ம எழுதுனது இல்லை, இது வாலி எழுதுனது அப்படின்னு. அப்படியா அப்படின்னு உடனே வாலிக்கு அன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டி வச்சு வாலியை கொண்டாடி வாலியை வெட்கும் அளவுக்கு இப்படியா ஒருத்தர் பாராட்டுவாரு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அப்படி பாராட்டி கொண்டாடி இருக்காரு. வாலியை தன் பாட்டு போல இருக்குன்னு சொன்னாரு. அப்படி எழுதியிருக்காரு வாலி. அப்படி நிறைய எழுதியிருக்காங்க. ஆனா அதையெல்லாம் மீறி கண்ணதாசன் ஏன் இன்னைக்கும் பேசு பொருளாக இருக்காரு அப்படின்னா, கண்ணதாசனை பற்றி கேட்கின்ற கதைகள் எல்லாமே கண்ணதாசன் ஒருவரும் கவிஞனா மட்டுமே காட்டல. கண்ணதாசன் பற்றி கதைகள் எல்லாம் அது கதைகளா நிஜமா தெரியல. நீங்க நினைச்சு பாருங்க, கண்ணதாசன் தமிழ் சினிமாவில் வாசல்ல காலையில 4 கார் நிற்கும். கண்ணதாசன் 9 மணிக்கு தான் கிளம்புவாரு, 8 மணிக்கு கிளம்புவாரு. நேரம் முக்கியம் இல்லை, எப்ப கிளம்புறாரோ கிளம்பி வெளியே வந்தா முதல் கார்ல ஏறுவாரு. கார்ல ஏறி உட்கார்ந்துதான் கேட்பாரு எங்கப்பான்னு கேட்டா அவங்க ரெக்கார்டிங் ஸ்டுடியோ சொல்லுவாங்க. அங்க உள்ள போகும்போதுதான் என்ன படத்துக்கும் தெரியும். அந்த கார் போடுறதுக்கு பின்னாடி மிச்சம் 4 கார் போகும், காத்திருந்த கார். கவிஞர் உள்ள போய் பாட்டை 1 மணி நேரத்தில் எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்துட்டாருன்னா பேசிக்கிறது, பாட்டு எழுதுறது 15 நிமிஷம் தான். மிச்சம் பேசிக்கிட்டு வெளியே வந்தா மிச்சம் 3 கார் நிற்கும். அடுத்த கார்ல ஏன்னா இந்த கார் இப்ப பிரசாதத்துல இருந்து ஏவிஎனுக்கு போகும். அது சீக்கிரம் முடிச்சு வந்துட்டாருன்னா அடுத்த கார் காத்துக்கிட்டு இருக்கும். ஏறி விரும்புனா சாரதா ஸ்டுடியோஸ் போகலாம், விரும்பலைன்னா வீட்டுக்கு விடுப்பா வேண்டியதா வீட்டுக்கு விட்டுருவாங்க. வீட்டுல முடி மிச்ச கார் நிற்கும். சாப்பிட்டு ஒரு சின்ன ஓய்வுக்கு பிறகு மறுபடியும் 4 மணிக்கு வரலாம், வராம இருக்கலாம், வெளியே நிகழ்ச்சி வச்சுக்கலாம், எதுவும் தெரியாது. ஆனா 4 கார் நிற்கும். அங்க மியூசிக் டைரக்டர் உட்கார்ந்துருப்பாங்க. வரலைன்னா கவிஞர் வரலையாப்பா அடுத்த நாள் காலையில. அப்படி தன் வாழ்நாள் முழுமைக்கு வாசலில் 5 கார் காத்துக்கிட்டே இருந்த ஒரே ஒரு ஆள் கண்ணதாசன் தான் காத்துக்கிட்டு இருக்காரு. இது நடந்துச்சா? யாராவது பார்த்தோமா அப்படின்னா அண்ணாதுரை கண்ணதாசன், காந்தி கண்ணதாசன் சொல்லணும் யூடியூப்ல. ஆனா இந்த கதையை நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். சினிமாவுக்கு 30 வருஷமா இப்படி ஒருத்தர் இருந்தாருப்பா அப்படின்னு. கண்ணதாசனை ஒரு நாள் கண்டுபிடிக்க முடியல, பல நாள் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப ஒரு தடவை கண்டுபிடிக்க முடியல. தேவர் பிலிம்ஸ்ல சின்னப்ப தேவருக்கு கோபமான கோபம், என்னடா ஒரு கவிஞரை பிடிச்சி கொண்டு முடியல உங்களால, நான் பாட்டு எழுதணுங்கிற கொண்டு வர முடியலன்னா ஆளுக்கால் பக்கம் விரட்டுறாங்க. வீட்டுக்கு வரல, வீட்டுக்கு 3 நாள் ஆச்சுக்கிறாங்க. கவிதா ஹோட்டலில் போய் பார்த்தா கவிதா ஹோட்டலுக்கு வரல 3 நாளா. அவர் இங்கெல்லாம் போவாரா, அங்கெல்லாம் போய் பார்க்கலாம். ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒரு இடத்துல இல்லை. இப்ப தேவர்கிட்ட போனா தேவர் அடிப்பாரு, என்னடா ஒரு கண்ணதாசனை கூட்ட முடியல உங்களாலன்னு. இப்ப தேவர் பிலிம்ஸ்ல மேனேஜர்லாம் சேர்ந்து முடிவு பண்றாங்க, எங்கெல்லாம் வருவாரோ அங்கெல்லாம் ஒரு காரை போடு. ஏன்னா இங்க போய் தரும்போது அங்க வந்துடுறாரு, அங்க போகும்போது இங்க போயிடுறாரு, இங்க போகும்போது இங்க இல்லைன்னு இருக்குல்ல, வீட்டுல ஒரு காரை போடு, சென்ட்ரல் பத்திரிகை ஆஃபீஸ்ல ஒரு காரை போடு, கவிதா ஹோட்டல் ஒரு காரை போடு, எல்லா ஸ்டுடியோலயும் ஒரு காரை போடு. எங்கேயாவது வருவார்ல, வந்தாருன்னா பிடிச்சி கொண்டு தேவர் மனு பாட்டிருக்கோம்னா அவ்வளமே சிக்கிட்டாரு. சிக்கினவரை பிடிச்சி எங்க உங்களை தேவர் 4 நாளா தேடுறாருங்க, வாங்க பிடிச்சி கொண்டு நிப்பாட்டினா முன்னாடி உட்கார வச்சா வாங்க கவிஞரே அப்படின்னு. தேவர் ரொம்ப இறக்கமா இருந்தவர். கண்ணதாசனுக்கு தவிர வேற யாரையும் பைசாவுக்கு மதிக்காதவர் தேவர். ஏன்னா பணம் கொடுத்தா வருவான், இல்லை நம்பிக்கை இருந்தவர். அப்படி இல்லாம எந்த ஒரு கண்ணதாசன் பெரிய கண்ணதாசனுக்கு பெரிய பிரியம் தேவர் மேல. இப்ப பிடிச்சி கொண்டு வந்தாச்சு இத்தாப்புல உட்கார்றதுக்கு. என்னங்கன்னு கேட்டா, ஒரு 5 பாட்டு எழுதணும், என்ன உங்களை இத்தனை நாளா தேடுறேன், 7 நாளா எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னா, இல்ல மகனுக்கு கல்யாணம் வச்சுட்டேன், மண்டபம் கிடைக்கல, தேதி முடிவு பண்றேன். எப்ப கல்யாணம்? 3 மாசம் கழிச்சு. 3 மாசம் இருக்குல்ல அப்படிங்கிற தேவர். என்ன 3 மாசம் இருக்கு, மண்டபம் வேணும்ல பேர். அட உன்னை கட்டிட்டா போச்சு அப்படின்னா தேவர். இன்னும் கட்டுறது அப்படின்னா என்ன கவிஞர், அதான் இவ்வளவு இடம் வச்சிருக்கீங்களே, டீனல் இடம் வச்சிருக்கீங்க, அங்க இடம் வச்சிருக்கீங்க, ராயப்பேட்டில் இடம் வச்சிருக்கீங்க, ஒரு இடத்துல கட்டிடுங்க, கட்டுறது காசு வேணாமா அப்படின்னா. இன்னும் தேவர் டிராவரை திறந்து வழக்கமா பாட்டுக்கு படத்துக்கு எல்லா பாட்டும் எழுதுனீங்கன்னா 25,000 தருவேன், இப்ப நான் உங்களுக்கு 50,000 தரேன் அப்படின்னு 50,000 தூக்கி முன்னாடி வச்சாச்சு. வச்சோன்னா கண்ணதாசன் பாஞ்சு எடுக்க போறாரு. எடுக்க போனா தேவர் கொண்டு பணத்தை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிறாரு. பக்கத்தில் ரூம் இருக்கு, ஆள் சொல்லியிருக்கேன், உள்ள போய் பாட்டு எழுதிட்டு பணத்தை எடுத்துங்க. 25,000 இந்த படத்துக்கு, 25,000 அடுத்த படத்துக்கு. மண்டபம் கட்ட காசு வேணுங்களா உங்களுக்கு? எந்த ரூம் அப்படின்னா கண்ணதாசன் இந்த அந்த ரூம் அப்படின்னு. உள்ள போய் 1.5 மணி நேரத்தில் 5 பாட்டு எழுதி வெளியே வந்து காசு கொடுங்க, காசு கொடுங்க. அப்படி பாட்டு எழுதி தேவர்கிட்ட காசு வாங்கி சொந்தமா மண்டபம் கட்டி, அந்த மண்டபத்துல கமல்ங்கிற கண்ணதாசனுடைய மகன் திருமணம் நடந்தது என்று கேட்கும்போது, என்னடா டிசைனா என்னென்னமோ செஞ்சிருக்காங்க நீங்க தமிழ் சினிமாவில் அப்படின்னு நினைச்சேன் இல்லையா. இது நடந்துச்சா? அந்த கல்யாண மண்டபத்தை தான் கட்டினாங்களா அப்படின்னா, அந்த கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் பண்ண பையன் தான் சொல்லணும். ஆனா இந்த கதையை நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். கேட்கும்போது ஒரு ஹீரோயிக் லைஃபா இருக்கு.
கண்ணதாசன் ஏகப்பட்ட கடன் வாங்கினாங்க, நீ கல்யாணம் பண்ணி விட்டீங்க அப்படின்னு சொன்னா, கண்ணதாசன் தன் வாழ்நாள் முழுமைக்கும் வாங்கிய கடன் மொத்தத்தையும் பாட்டு எழுதியே தீர்த்திருக்காரு. கடன் வாங்கினாரா, அவன் வாங்கிக்காரு. தீர்த்தாரா, தீர்த்திருக்காரு. கடனோட சொத்து பண்ணவா இல்ல. பிள்ளைகள்லாம் நல்லா வச்சு, எல்லாரையும் படிக்க வச்சு, எல்லாருக்கும் வீடு வாங்கி கொடுத்து, யாரையுமே சிரமப்படுத்தல வைக்காம போன ஒரு ஆள். எப்படி அப்படி எழுதினாரு பாட்டு? எப்படி அப்படி ஒருத்தருக்கு பாட்டு வந்துச்சு அப்படின்னா, அவர் ஒரு இதுல ஒரு கவியரங்கத்துல தன்னை பத்தி அவர் சொல்லும்போது சொல்றாரு, தோண்டுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே, வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே, உன்னை தவிர உலகில் என்னை காக்க, தமிழை தவிர உன்னை தவிர உலகில் என்னை காக்க பொன்னோ பொருளோ போற்றி வைக்கவில்லை அம்மா, என்னை கரையேற்று ஏழை வணங்குகிறேன்னு தொடங்குறார். இதுதான் கண்ணதாசன் வாழ்க்கை முழுவதும். என்னன்னா, நான் எதுவும் பணம் சேர்க்கல, காசு சேர்க்கல, ஆனா தோண்டுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழ், எப்ப நினைச்சாலும் தமிழ் வரும், வாயை திறந்தா பாட்டு வரும் அப்படின்னு அவரால் இத்தனை கடன், இத்தனை படம், இத்தனை தயாரிப்பு, அத்தனை மீது செய்ய முடியுது. ஏவிஎம்ல முதல் முறையாக ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ண நினைக்கிறாங்க. பிள்ளையாருக்கு பாட்டு இருக்கு, முருகனுக்கு பாட்டு இருக்கு, சிவனுக்கு பாட்டு இருக்கு, கிருஷ்ணனுக்கு ஒரு பாட்டு இல்லை. கிருஷ்ணனுக்கு ஒரு ஆல்பம் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி எம்எஸ்வி கிட்ட போய் கேட்டோன்னு, எம்எஸ்வி நல்லா பண்ணலாம், அண்ணனை கேளுங்க. அண்ணன் கிட்ட போய் ஏவிஎம் பேசுது. அண்ணன் அன்னைக்கு 25,000 வாங்கிட்டு இருக்காரு. தடாலடியா 50,000 கேட்கிறாரு. ஒரு ஆல்பம் என்பது 6 பாட்டு தான், அதிகபட்சம் ஒரு 7 பாட்டு வச்சுக்கலாம், அவ்வளவுதான். 7 வச்சா கூட 35 தான். கண்ணதாசன் 50,000 கேட்கிறாரு. என்னடா 50,000 கேட்கிறாரு? எப்பவுமே ஒன்றை உயர்த்தி கேட்டா நமக்கு கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு நினைக்கிறது சாதாரண மனிதர்களின் பண்பு இல்லையா? நம்பிக்கை இருக்கிறவன் என்ன செய்வான்? கொடுத்தா கிடைக்கும் சிறந்த பொருள், வேணும்னா குடும்பம். ஏன்னா எப்பொழுதுமே நான் உங்களுக்கு எல்லாரும் சொல்றேன் கேளுங்க, எனக்கு இருக்கிற ரொம்ப கொஞ்சம் அனுபவத்தில் நான் பெற்ற ஒரே ஒரு பாடம், சோமவல்லியப்பன் மாதிரி பல மேலாண்மை ஆசிரியர்கள்ட்ட அறிந்து கற்றுக்கொண்ட பாடம், யூ டோன்ட் கெட் வாட் யூ டிசர்வ், யூ கெட் வாட் யூ நெகோஷியேட். யாருமே உலகத்தில் அதோட எப்பேற்பட்ட அறிவாளிக்கு இந்தாங்க வச்சுக்க ₹1,00,000 கொடுக்கவே மாட்டான். நம்ம ₹1,00,000 கேட்கலாமா, ஓடி போயிட மாட்டானா அவன் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கடைசி வரை ₹1,00,000 அடையவே முடியாது. நீங்க துணிஞ்சு ₹1,00,000 சொன்னீங்கன்னா அவன் வெளியே போய் ஒத்துக்கிட்டு அவன் மேலதிகாரிட்டு சொல்லுவான், சார் அவர் எல்லா இடத்துலையும் ₹1,50,000 வாங்குறாராம், நான் தான் நமக்காக பேசி ₹1,00,000 ஒத்துக்க வச்சுக்கேன். ஏன்னா இப்ப அவன் ₹1,00,000 பொறுப்பு இல்லை அப்படின்னு நம்ம பெருமை அவன் பேசாரேம்மா போய். அந்த மாதிரி கண்ணதாசன் 50,000 ஏவிஎம் சின்னதா திடுக்கிட்டுச்சு நிறுவனம். ஆனா 50,000 கேட்கிறாரு, அப்படி எழுதிட்டு வரா? அதை பார்க்கணும்ல, ஒருத்தர் தைரியமா கேட்கிறானே. சரி எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னா, கண்ணதாசன் நாளைக்குங்கிறாரு. நாளைக்கேவா அப்படின்னு சுவாரஸ்யத்தை காட்டாம எத்தனை மணிக்கு? 3 மணிக்கு. மத்தியானம் 3 மணிக்கா? சரி. எம்எஸ்சிட்டு போய் ஏவிஎம் நிறுவனம் நம்ம குமாரன் சார் தான் போயிருக்காரு. என்னங்க மத்தியானம் 3 மணிக்கு வர சொல்றாரு, தூங்கிட மாட்டாரா அப்படின்னு. வழக்கம் ஓய்வு எடுக்கிறது எல்லாம் தெரியுமா, தூங்க மாட்டாரா அப்படின்னு. அண்ணன் வர சொல்லிட்டார்ல 3 மணிக்கு போயிடுவோம் அப்படின்னு. இப்போ எம்எஸ்சி ஹார்மோனியம் எடுத்துக்கிட்டு கவிதா ஹோட்டலுக்கு வந்தாச்சு. கவிதா ஹோட்டலில் கண்ணதாசனுக்கு ஒரு தனி அறை, அந்த அறைக்குள்ள மேலே போங்க வர சொன்னார் அப்படின்னு. மேலே போய் அறையை திறந்தா கண்ணதாசனை காணோம். குமரனுக்கு தான் முதல்ல சந்தேகம் இருந்துட்டு இருக்குல்ல, நான் சொன்னேன்ல அப்படின்னு இருக்காரு. திரும்பி எம்எஸ்சிட்ட இருங்க அண்ணே அப்படின்னா, கட்டிலுக்கு அந்த பக்கம் தரையில துண்டை விரிச்சு பெரும் உடம்போட படுத்து கண்ணதாசன் மெதுவா யாரு அப்படி எதிர்க்கிறாரு. மறுபடியும் படுத்து தூங்குறாரு. நான் சொன்னேன்ல அப்படிங்கிறாரு குமரன். மறுபடியும் இருங்க அப்படின்னு எந்திரிச்சு உட்காந்து சட்டையை கொண்டு அப்புறம் மாட்டிட்டு உட்காந்து ஒண்ணும் இல்லை, ஒரு கல்யாண வீட்டுக்கு போனேன், கொஞ்சம் சாப்பாடு ஒத்துக்கல, அதனால லேசா ஓய்வு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பணம் வந்தீங்களாங்கிறாரு. அடுத்த வார்த்தை குமரனுக்கு என்னன்னா, என்னப்பா அது வந்திருக்கோம், என்ன ஏது எதுவும் கேட்க வந்தோன்னு பணம் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த கோவத்தில் முதலாளி என்ன பண்றது, மேனேஜரை கூப்பிட்டு போய் பணத்தை வாங்கிட்டு வாங்கப்பா. போற கார் போகுது. இப்போ கார் பக்கத்தில் கவிதா ஹோட்டல் டீனர்லேருந்து இங்கே ராஜேஸ்வரோட வரையும் வரணும். ஏவிஎம் வீட்டுக்கு பணம் எடுத்துட்டு வரணும். அந்த போயிட்டு வர ஒரு 15 நிமிஷம் இருக்குல்ல, 15 நிமிஷம் கண்ணதாசன் வேற அரட்டை அடிக்கிறார். வேற ஒரு விஷயம் பேசுறாரு, அரசியல் பேசுறாரு, கலை பேசுறாரு, மற்றதெல்லாம் பேசுறாரு. இதை பத்தி பேச மாட்டேங்கிறாரு. பணம் வருது, வந்தா கடுப்பு இருக்கும்ல முதலாளிக்கு, வேலையை பத்தி ஒண்ணுமே பேசல. மனம் படம் இந்தாங்க பணம் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாரு. கொடுத்தோன்னே தம்பி யாருப்பா அப்படிங்கிறாரு, குரல் கொடுக்குறாரு. வெளியே எட்டி பார்க்குறான். எட்டி பார்த்தா ஒருத்தன் வர சொல்லி அப்படிங்கிறாரு. ஒருத்தன் வர்றான்.
வந்தோன்னே 50,000 கொடுத்து போய் வட்டியை கட்டிடுங்க அப்படின்னாராம். குமரன் ஷாக்ல திரும்பி இல்லை, ஒரு தடவை பணம் வாங்கியிருந்தேன், இன்னைக்கு 50,000 கொடுக்குறா சொல்லியிருந்தேன், கிருஷ்ணனே உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்கான், அதுதான் சரி வந்து பணத்தை கொடுத்தாருன்னு சொல்லியிருந்தேன், சொல்லுங்க இப்ப என்ன செய்யணும்னாராம். இல்லை இந்த மாதிரி கிருஷ்ணரை பத்தி பாட்டு. அப்படியா, என்ன விசு டியூன் வச்சிருக்கியா இல்லை எழுதணுமா? இல்லை பண்ணிக்கலாம்னே அப்படின்னா. அப்ப ஆரம்பிச்சதுதான் ஆயப்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றனை போல் மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாலையில. ஒரு படத்துல 7 பாட்டு இருக்கும். கண்ணதாசன் பற்றி இன்றைய கவிஞர்கள் சொல்ற ஒரே ஒரு ஆதங்கம் என்ன அப்படின்னா, அவருக்கு பிரமாதமான கதை இருந்துச்சு, அவருக்கு பிரமாதமான சிச்சுவேஷன் இருந்துச்சு, அவருக்கு வேற வேற உணர்ச்சிகள் இருந்துச்சு படத்துல, அதனால எழுதுவாரு. எங்களுக்கு திரும்ப திரும்ப காதலை தவிர என்ன இருக்கு, நாங்க என்னதான் எழுதுறது அப்படிங்கிற சொல்ற ஆதங்கம். அவர்கள் எல்லாரும் நம்ம சொல்லுவேன், கண்ணதாசனுக்கு ஒரு ஆல்பம் கிடைச்சிச்சு, அந்த ஆல்பம் ஏவிஎம் தயாரிச்சிச்சு, எம்எஸ்வி மியூசிக், 7 சிச்சுவேஷன் ஒரே சிச்சுவேஷன். ஏன்னா கண்ணனை புகழ்ந்து பாடணும். எத்தனை பாட்டு கண்ணனை புகழ்ந்து பாடுறது? அந்த 7 பாட்டு நீ கேட்டீங்கன்னா போய் கேட்டீங்கன்னா ஒரு பாட்டுல கூட ஒரு தடவை கூட அந்த கண்ணன்கிற சொல்லு அடுத்த பாட்டுல கண்ணன் இருக்காது, புருஷோத்தமன் இருக்கும், அது இருக்கும், வேற 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 ஒரு இடத்துல ரிப்பீட் ஆகாம 7 பாட்டு 7 சிச்சுவேஷன் 7 டியூன், ஒரு பெண்கள் பாடுறாங்க, இது பாடுறாங்க, அது பாடுறாங்க, மாத்தி மாத்தி இருக்குது இல்லையா? இத கண்ணதாசனும் எம்எஸ்வியும் சேர்ந்து இதை முடுக்கி எடுத்துக்கிட்ட நேரம் 4 மணி நேரம். 4 மணி நேரத்தில் முடிஞ்சிருச்சு 7 பாட்டு கம்போஸ் பண்ணி. அந்த உற்சாகத்துல எம்எஸ் விஸ்வநாதன் போய் 2.5 நாள்ல ரெக்கார்ட் பண்ணி ஏவிஎம் கொடுத்துட்டாரு. ஏவிஎம் கருதுச்சான், இவ்வளவு விரைவா இவ்வளவு தரமா வேலை செய்வாங்கன்னா எவ்வளவு பணம் கொடுத்து எத்தனை மணிக்கு இவங்களை பார்க்க போலாம் முடிவெடுச்சான். அப்ப கண்ணதாசன் என்ன இருந்தது அப்படின்னா, நான் வட்டி கட்டணும், எனக்கு பிரச்சனை, கடனை திருப்பி கொடுக்கணும், ஆனா அதெல்லாம் பிரச்சனை இல்லை, என்கிட்ட என்ன இருக்கு, எப்பொழுதும் தோண்டுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழைன்னு அந்த நம்பிக்கையில் ஒருத்தர் கடன் வாங்கிட்டு இருந்திருக்காரு. நான் சொன்ன இத்தனை சம்பவங்களும் பக்கத்துல இருந்து பார்த்தால் யாரு அப்படின்னு கேட்டா இன்னைக்கு தெரியல. பிள்ளைய பார்த்திருக்காங்களா தெரியல. காரணம் அந்த பிள்ளைய அவருக்கு பக்கத்துல வளரவே இல்லை, நெருக்கமா அவர் துணியோடு சம்பந்தப்படல. ஆனா இந்த கதைகளை கேட்கும் போதெல்லாம் கண்ணதாசன் என்கிற ஒரு பிம்பம் மனசுக்குள்ள வானத்துக்கும் பூமிக்குமா மிக பெரிதா உருவெடுத்து நிக்குது. அப்ப அந்த கண்ணதாசன் என்பவரை ஏன் இந்த நாள் கொண்டாடிட்டே இருக்கு? வெறும் அவருடைய பாட்டா? மற்ற கவிஞர்களுக்கு கண்ணதாசன் இல்லாத ஒண்ணு என்ன அப்படின்னா, கண்ணதாசனுக்கு சினிமாவுக்கு எழுதிய பாட்டை நீங்க கவிதை போல படிக்கலாம், மற்ற கவிஞர் எழுதுனதெல்லாம் நீங்க பாடத்தான் முடியும். தனியா படிச்சீங்கன்னா சம்பந்தம் இல்லாம இருக்கும், என்ன எழுதியிருக்காங்க பதில் அப்படின்னு. ஏன்னா அது டியூனுக்கு எழுதப்பட்டது. ஆனா கண்ணதாசனும் டியூனுக்கு தான் எழுதினாரு, எழுதுனா தனியா படிக்க முடியும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் சொல்லும் பொழுது எல்லாரும் மருகி மருகி இத்தனை வருஷம் கழிச்சு சொல்ற மாதிரி அதற்கு மேல ஒரு காதல் சொல்லிட முடியுமான்னு இருக்கு இல்லையா? அப்படி எந்த கவிதை எடுத்தாலும் அப்படி படிக்க முடியுங்கிறது அவருடைய சிறப்பா? ஆமா, அதை விட இன்னொரு சிறப்பு இருக்கு. என்னன்னா, கண்ணதாசன் ஒருவர் தான் இந்த தமிழ் கூறும் நல்லுலகில் தன்னை பற்றிய எந்த ஒளிவு மறைவுமின்றி ஆமாம் நான் இப்படித்தான் நின்னர். தமிழ் மனம் எப்பொழுதும் ஒரு படைப்பாளியை கொண்டாட வேண்டும் எனில் வெறும் அவனுடைய படைப்புகளை பார்த்து மட்டுமே கொண்டாடுவதில்லை, அந்த படைப்பாளியையும் சேர்த்து பார்த்துதான் கொண்டாடுகிறது இல்லையா? இன்னைக்கு எம்ஜிஆரை ஒரு முதலமைச்சராக தமிழ்நாடு கொண்டாடுவதற்கான காரணம், எம்ஜிஆருக்கு நிர்வாகம் தெரியாது, எம்ஜிஆர் நிர்வாகம் சிறப்பாக செய்யலாம், அது இல்லை இது இல்லை என்னென்னமோ இருக்கு. யாராவது போய் பக்கத்தில் பார்த்தோமா? தெரியாது. ஆனா எம்ஜிஆர் வந்தவர்களுக்கெல்லாம் கொடுத்தாரு, எல்லாரையும் சாப்பிட வச்சாரு. அங்க யாரு போனாலும் பசி இல்லாம வெளியே வந்து நம்ம போய் பார்த்தோமா? ரெண்டுமே பார்க்கல. ஆனா அவரிடம் நலன் பெற்றவர்கள் வந்து திரும்ப 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 காலகாலமா சொல்லிக் கொண்டே இருக்கிற பொழுது எம்ஜிஆர் என்கிற நல்லவர், பிறர் பசி பொறுக்காதவர் அப்படிங்கிறத சேர்த்து வச்சு எம்ஜிஆருக்கு ஒரு பிம்பம் கொடுக்குது, அதை ரசிக்குது அவரை. அதை போல கண்ணதாசனை இவ்வளவு வெளிப்படையாக ஒருத்தர் இருப்பாரு, இப்படியா எல்லாத்தையும் சொல்லுவாரு. இன்றைய கவிஞர்கள் எவரிடமும் இல்லாத குணம். வைரமுத்தவர்கள் இப்ப சொல்றாரு, இப்ப கடைசி அவருடைய நிகழ்ச்சியில் சொல்றாரு, அதுல சொல்றாரு, என்னை இன்னும் கொஞ்சம் நீங்க கொஞ்சிருக்கலாங்கிறாரு, இன்னும் கொஞ்சம் கொஞ்சிருக்கலாம், என்னை இன்னும் நல்லா வச்சிருக்கலாம் அப்படின்னு. அது எல்லாமே எதோட வருது அப்படின்னா கண்ணதாசனோட ஒப்பிட்டு வருது. ஏன்னா கண்ணதாசனை கொண்டாடினாங்களே, கண்ணதாசன் எவ்வளவு ஒழுக்கக்கேடான செயல் செஞ்சாரு, கண்ணதாசன் எவ்வளவு மோசம் நடந்துட்டாரு, கண்ணதாசன் எவ்வளவு இதுவாங்கினாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, ஆமா அது எல்லாத்தையும் ஆமான்னு சத்தமா சொன்னாரு கண்ணதாசன். நான் ஏன் சொல்றேன்னா, நான் தான் அறிவுரை சொல்றதுக்கான எல்லா தகுதியும் படைச்சவன். ஏன்னா அதையெல்லாம் நான் செஞ்சவன், செஞ்சதுனால வீழ்ந்தவன்,
இல்லையா? அதாவது அவருடைய சோமவள்ளி பண்ணுவது அவருடைய புத்தகத்தில் ஒரு தடவையும் கண்ணதாசனை பற்றி கூப்பிட போல 2 வரைக்கும் இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, எதையுமே முழுக்க எந்த பாட்டை எடுத்து போட்டு கலைச்சு உரை எழுதல. 2 வரி அடிக்கடி சொல்ற வரி நான் கூட்ட வேண்டியதை கழித்தவனுடைய கவிதை ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த கவிதை கண்ணதாசன் நான் சொல்றேன் இல்லையா, ரொம்ப வெளிப்படையாக நிற்கிறவருன்னு. அப்படி அவர் சொல்ற கவிதை போட்ட கணக்கில் ஒரு புள்ளி தவறாமல் கூட்டி கழித்து குறையா பொருள் வளர்க்கும். போட்ட கணக்கில் ஒரு புள்ளி தவறாமல் கூட்டி கழித்து குறையா பொருள் வளர்க்கும் நாட்டுக்கோட்டை மரபில் நானும் பிறந்தவன் தான். ஆனால் என் கணக்கோ அத்தனையும் தவறாகும். கூட்டுகின்ற நேரத்தில் கழிப்பேன், குறை என்று கழிக்கின்ற நண்பர்களை கூட்டுவேன். கற்பனை பெருக்குவேன், அத்தனையும் பிழை என்று துடைப்பத்தால் பெருக்குவேன். ஏதேதோ பெரும்பெரிய திட்டங்கள் வகுப்பேன், வகுத்ததெல்லாம் வடிகட்டி பார்த்த பின்பு சிரிப்பேன். அடடா, நான் தெய்வத்தின் கைப்பொம்மைங்கிறார். நான் எல்லாமே தப்பு தப்பா தான் பண்ணேன் அப்படின்னு சொல்ற ஒருத்தர் தப்பா பண்ணேங்கிறத எந்த வெட்கமும் இல்லாம எல்லா நேரமும் சபையில சொல்லிட்டு நான் தப்பா பண்றேன். இல்லைன்னா சிவகங்கை சீமை மாதிரி படம் எடுத்து அவ்வளவு கடன்பட்ட ஒருத்தர் சிரிச்சிருப்பாரா? அவருடைய ஒரு புத்தகம் அண்ணாதுரை கண்ணதாசனுடைய குரல்ல 30 ஆண்டுகள் சினிமா சந்தையில் நான் ஒரு புத்தகம், அது முடிக்கல அந்த புத்தகத்தை. அவரு அதோடைய எழுதியிருக்க அந்த 8 அத்தியாயம் 10 அத்தியாயத்தை மட்டும் அண்ணாதுரை கண்ணதாசன் அவருடைய குரல்ல ஒளி நாடாவாக போட்டிருக்காரு. ஒளி புத்தகமா, என்ன பழைய ஆளா ஒளி நாடாங்கிற ஒளி புத்தகமா போட்டிருக்காரு. ஆப்பிள் மியூசிக்ல இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா சிவகங்கை சீமை கதையை பத்தி கண்ணதாசன் எழுதியிருப்பாரு. நான் எடுத்தேன், எதை பற்றியும் கவலை இல்லாம அன்றைய தேதியில் அவ்வளவு பெரிய பொருட்கள் ஒரு படத்தை எடுத்து அதுல பெரும் நட்டத்தை சந்திச்சு அதை பத்தி ஒரு கவலையும் இன்றி 6 மாதத்துக்குள்ள அந்த நட்டத்தில் வெளியே வருவது இருக்கு இல்லையா, அது இன்றைய தேதியில் சினிமாவில் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. ஒளிஞ்சான் தோடவன் எப்படி மீள முடியும்? கண்ணதாசனால மீள முடிந்ததற்கான காரணம் அவருக்கு எப்பொழுதும் சுரக்கின்ற ஒரு செந்தமிழ் இருந்துச்சு.